சொல்லுங்க, என்ன வேணும்? துபாயில இருந்து 4 பேர் வந்திருக்கானுங்க. கொஞ்சம் தங்கம் வச்சிருக்கானுங்க. கள்ள தங்கம் தான், கால் விலைக்கு தாரங்கிறானுங்க. கள்ள பொருளாச்சுன்னு குறைச்சு கேட்டா மாட்டேங்கிறானுங்க. அப்புறம் கைய உதறனா கழுத்தை பிடிக்கணும், இது நம்ம கொள்கை. பொறி வச்சிருக்கேன், அவங்க ரூல்ஸ் ஒத்துக்கிட்டு நாளைக்கு வர சொல்லியிருக்கேன். நீ கரெக்டா நான் பணத்தை கொடுத்துட்டு பொருளை வாங்குறப்ப 10 ஆட்களோட போலீஸ் ஸ்டேஷன்ல ரைட் பண்ணிரு. அவனுங்க தப்புச்சம் புழச்சன்னு ஓடிடுவானுங்க. அப்புறம் நீ பிடிச்ச பொருளை நமக்கு சரண்டர் பண்ற. சரி, அதுக்கு எவ்வளவு சம்பளம்? 1 ரூபா, அதாவது 1 லகரம். அது சரி, பொருளோட மதிப்பு எவ்வளவு இருக்கும்? அது 1 கோடி தேரும். பரவாயில்லையே, பெரிய பிசினஸ் தான். ஆமா ஆமா, பெரிய பிசினஸ் தான். ஆனா சின்ன சம்பளமா இருக்க. 10% சேர்த்து போட வேண்டியது தானே? லாபத்தை கேட்கறதுக்கு நீ ஒன்னும் பங்காளி இல்ல. சம்பளம் வாங்குற வெறும் கூலி. நீ உன் கூலிப்படைக்கு ஆகிற செலவு வெறும் 10,000 ரூபாய். ஆனா உனக்கு கிடைக்கிறது 90,000 ரூபாய். அதை மட்டும் பாத்துக்கிட்டு காரியத்தை கவனி. ஜானி, ஏன் அவங்க புடிச்சு போடுற? முடியா? ஓடட்டும். முடியாதே, ஓட விட முடியாதே. ஏன் ஜானி, உன் செட்டப்? ஐயோ, சொல்ல மறந்துட்டேனே. ஒரு சின்ன சேஞ்ச். என்ன சேஞ்சுனா, இப்போ இங்க என்ன தவிர எல்லாரும் கலப்படம் இல்லாத அசல் அக்மார் போலீஸ். பிசினஸ்ல எப்பவுமே லாபம் தான் முக்கியம். உனக்கு வேலை செஞ்சா 1 லட்சம் ரூபாய் தரன்ற, கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்மரா இருந்தா பல லட்சம் ரூபாய் தரன்றாங்க. பத்திரம், அது என்ன பத்திரம்? பாராட்டு பத்திரத்தோட. சாரி நைனா, அடுத்த தடவை கமிஷன் கொஞ்சம் ஜாஸ்தி கூட டீல் வச்சுக்கலாம். என்னம்மா இன்னைக்கு விசேஷம்? என் பிள்ளைக்கு இன்னைக்கு பிறந்த நாளுமா. உங்களுக்கு புள்ள கூட இருக்கா? என்கிட்ட சொல்லவே இல்லையே. கூடாதுன்னு இல்ல, தோணல. அது இல்லம்மா, உங்க புள்ளன்றீங்க, அதுவும் இன்னைக்கு பிறந்த நாளுன்றீங்க. சந்தோஷமான விஷயம் இல்லையோ? உங்க புள்ளைய அழைச்சுதான் பாருங்களேன். அவன் கடல்ல போற கப்பல் மாதிரி தூரம் நின்னு பார்க்கதான் முடியும், நெருங்குமான்னு நினைக்கதான் முடியும். நீ வீட்டுக்கு போமா, நான் இப்ப வந்துடுறேன். சரிங்க. என்னடா சப்பி சாராயம் இல்லாம சீம சரக்குல தாவிட்ட? நீ ஆடுற மங்காத்தால கெலிச்சா கூட எத்தனை பைசா தேராதாடா? ஏதோ ஓசில தரேன், ஒய்ங்கா குடிக்காம கிளாஸ்ல பூ போட்ட டிசைன் தேறிய. ஜானி பையன் மேட்ரு ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. என்னடா சொல்ற? ஜானி பையன் ஏத்ராஜு மாமாவுக்கு சௌரி கட்டி விட்டான்ல, அதுல பார்ட்டி டென்ஷன் ஆகி ஜானி மூச்சு காத்த சீல் பண்ண சொல்லிட்டு. நீ என்னடா அதுல ரிங் கட்டின? நான் தான் டிரான்ஸ்போர்ட். 20 சங்கரையா மட்டன் முத்துவியும் இட்டாந்த. இன்னைக்கு லேட் நைட்ல பார்டர் தோட்டம் மவனை ரிங் கட்டி லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி சொருவோன்னு சொருவானுங்க பாரு. ஏண்டா பிறந்த நீ, ஏண்டா பிறந்த? ஆண்டவன் அடிச்சு போட்ட விதியடா, ஆத்தாலும் புடிச்சு தள்ளிய உசுரடா.
ஆண்டவன் அடிச்சு போடு. வணக்கம்பா. வணக்கம். தா இன்னும் நீளமான குச்சியை வாங்கி கஷ்டம் இல்லாம நோண்ட போ. பசங்க கொல்ல வந்தது என்ன, குத்த பார்த்தது என்ன, புடிச்சு வச்சு லொல்லு பண்ற? அதான் விட்டமே. 2 நாள் கழிச்சு இல்ல விடுற. ஆமா, நமக்கு போட்ட பாட்டில இன்னொரு பாட்டி மாட்டிக்கிச்சா, அது என்ன கதை? பாவம் வயசான 20க்கு மேல கத்தி குத்துருக்கும். இனிமே காப்பாற்ற முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டதுனால வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. உயிர் பிரியறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் அவங்க முகத்தை பார்த்து நன்றியாவது சொல்லு. சுயநினைவு இல்லாம ஜானியோட அம்மா நான் புண்ணியலட்சுமி. ஜானியோட அம்மா? பாலை கொடுத்த தாய் தெரியாத நீப்பா. ரத்தத்தை கொடுத்தேன். எல்லாரும் சாதத்துல நீ விட்டு பிசைஞ்சு ஊட்டுவாங்க. ஆனா உங்க அப்பா மானத்தை விட்டு பிசைஞ்சு ஊட்டினாங்க. நாம 2 பேரும் சாகலான்னு துணிஞ்ச. என்ன சுட்ட வார்த்தை அம்மா. சுடுகாட்டுல கூட சொல்ல மாட்டீனியப்பா. இப்போ சுடுகாட்டுக்கு தான்ப்பா போக போறேன். அதுக்கு முன்ன ஒரு தடவை அம்மா அம்மா இப்படி அநியாயமா செஞ்சுட்டியே பாவி, இது நியாயமாயா? என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்த பிறகு நான் உள்ள போய் உப்பு சத்தியாரமா பண்ண முடியும்? இந்த பார் ஜானி, நம்ம 2 பேரும் கத்தி எடுத்துட்டோம். கத்தி எடுத்த பிறகு கேக் வெட்டி வாயில கொடுத்து ஹேப்பி பர்த்டே சொல்லிக்க முடியும்? நீ தப்புச்சதுக்கு தேங்க்ஸ் சொல்ல வந்திருக்கேன்னு நினைச்சா? சொல்லதான் வந்த. எங்க அம்மா செத்துட்டான்னு சொல்ல வந்த. என்ன சுத்தமாக்கிட்டான்னு சொல்ல வந்த. உன்னை குத்தி கொல்ல முடியலன்னு சொல்ல வந்த. இது நித்த நினைச்சு பித்தமாகறன்னு சொல்ல வந்த. நாசமா போன்னு சொன்ன வாயால நீ நல்லா இருன்னு சொல்ல வந்த. வர
தூக்கிட்டு போறது? ஹெட் ஆபீஸ் தான், கௌரி லாட்ஜ். நைனா, இது என்னன்னு படிச்சு சொல்லு. இது பேப்பர் தம்பி. ஐயோ, நான் அதை கேட்கல. டேய், இது என்னன்னு படிச்சு சொல்றா. என்னது படிப்பா? குரு, இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. எருமாட்டோட சாணி சம்பாத்தியாவது படிச்சவனோட சம்பாத்தியம் நீ தானே சொன்ன. டேய் ஜானி, ஜானா, எங்க அம்மாவை பாராமப்படுத்தின பாவம் பத்தாதுன்னு படிக்காத பாவத்துல இன்னொரு உயிர் போயிடுமோன்னு பயப்படுறேன். உன்னையும் படிக்க விடாத தப்புக்கு இப்போ அனுபவிக்கிற. ஜானி, நீ அடிச்சும் நான் படிச்சேன். கௌரி லாட்ஜ். கௌரி லாட்ஜா? பார். கௌரி குமார்? தப்புமா, நான் மாறிய குமார், குமாரி கௌரி. இது என்னடா வேஷம்? வேஷம் இல்ல, விசேஷம். கூத்தாண்டவர் கொடுத்தது கண்ணு. சாமியாருக்கு காவி, போலீஸ்காரனுக்கு காக்கி, இந்த கௌரிக்கு சோழி. ஏய், என்னாச்சு உனக்கு? அதிசயம். நான் ஒரு அதிசயம் ஜானி. ராஜாக்களுக்கெல்லாம் நான் ராணி, ராணிகளுக்கெல்லாம் நான் ராஜா. ராஜா ராணி, ராணி ராஜா. உலகத்தின் 9வது அதிசயம் நான். சரி, வந்த விஷயத்தை சொல்லு. வாளுங்க இவங்களை தூக்கிட்டு வந்துட்டாங்க. ராமாயண கதையில இருந்து ராயபுரம் வரைக்கும் தனியா இருக்கிற ஒரு பொண்ணை தூக்கிட்டு வரதான நம்ம நாட்டினுடைய பண்பாடே. நண்பனா வந்திருக்கேன், விட்டுரு அவங்கள. இல்லன்னா விட மாட்டோம். கூத்தாண்டவா, இல்ல உன் அண்ணின்னு சொல்லியா விட்டுறேன், இல்ல உன் அக்கான்னு சொல்லு, தங்கன்னு சொல்லு, இல்ல கட்டிக்கிட்டவ இல்ல கட்டிக்க போறவன் சொல்லியா விட்டுறேன். அதை விட்டு இப்ப தகராறு பண்றதா எப்படி? எதுலயும் திருட்டு தர்மம்னு ஒண்ணு இருக்குல்ல, அப்பவும் அதே தான் சொன்னேன், இப்பவும் இதே தான் சொல்றேன். இவங்கள விடுறியா இல்லையா? ஜானி, இது ஏன் இடம். என்கிட்ட மோதன இதோ இவன் 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 இந்த 3-4 பேர் அடிச்சு பொத்து பொத்து தூக்கி போடுவேன், எனக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் ஜானி, உன் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு எலும்புக்கும் ஒரு ஆளை வச்சிருக்கிறேன். உன்கிட்ட பழகின ஒரே தோஷத்துக்காக உனக்கு ஒரே ஒரு சலுகை கொடுக்குறேன். நீ கற்றவளா இருந்தா அவளை அழைச்சிட்டு போ. ஏமா, உன்னை கட்டிக்க போறவனா இருந்தா அவன் கூட போ. ஆமா, என்ன கட்டிக்க போறவர் தான். அப்படி அடி தண்டடி தடி அடி. அப்போ ஒரு மஞ்சள் கிழங்கையும் கைத்தையும் கொடுத்தா இப்பவே இங்கே கட்டிக்க தயாருங்கிற, அதுவும் எவனு? ஆமா. அடியே,
மஞ்ச கிழங்கையும் கைத்தையும் உடனே ரெடி பண்ணுங்கடி. கல்யாணம் பண்ணி வச்சா எனக்கு தான் புண்ணியம், உனக்கு என்ன? பயமா? வேற வழி இல்லையா? வேற வழி வேண்டான்னு